இன்றைய முக்கிய செய்திகள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் நகராட்சி தலைவருக்கு எதிராக அதிமுக, திமுக கவுன்சிலர்கள் இணைந்து கொண்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. வாக்கெடுப்பில் 28 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி நகராட்சி தலைவர் பதவியை இழந்தார். கவுகாத்தி அசாமில் ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு இதுவரை 10 பேர் உயிரிழப்பு, 44 பேர் பாதிப்பு. எத்தனை நாடகங்கள் நடத்தினாலும் திருப்புவனம் காவலாளி அஜித் குமார் கொல்லப்பட்ட வழக்கில் ஏமாற்ற முடியாது, முழு உண்மை வெளிவர வேண்டும் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவுமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று மக்கள் வாங்கும் தனிநபர் கடன்கள் கடந்த 2 ஆண்டுகளில் ரூபாய் 3.9 லட்சத்தில் இருந்து 4.8 லட்சம் வரை அதிகரித்திருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் தகவல்களை கேட்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2026 ஏவுதலுக்கு முன்பாக துபாய் விமான டாக்ஸியின் முதல் சோதனை விமானத்தை வெற்றிகரமாக நடத்தியது. மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் மற்றும் 450 கிலோ எடையுள்ள சுமையை சுமந்து செல்லும் இந்த விமானம் சோதனை வசதி மற்றும் சுற்றியுள்ள பாலைவனத்தில் பல சுழல்களை நிறைவு செய்தது. அஜித் குமார் கொலை வழக்கில் தொடர்புடைய IAS அதிகாரி யார் என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக குறைந்தது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக குறைந்தது. நேற்று மாலை வினாடிக்கு 57,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து குறைந்தது. தொடர்ந்து நீர்வரத்தால் ஒகேனக்கல் அருவி ஆற்றுப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 8வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடத்தலா? கூடங்குளத்தில் பீடி இலை சுக்கு பறிமுதல், 2 கைது. கூடங்குளம் கடலோர பகுதிகளில் கடலில் நின்று கொண்டிருந்த சந்தேகத்திற்கிடமான வல்லம் ஒன்றை போலீசார் சோதனையிட்டனர். இதில் 30 கிலோ பீடி இலை பண்டல்கள் மற்றும் 25 கிலோ சுக்கு மூட்டை பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகாசியில் வேதிப்பொருட்களின் விளைவு குறித்து பட்டாசு தொழிலாளர்களுக்கு செயல்முறை பயிற்சி அளிக்க கோரிக்கை. அஜித் குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு திருப்புவனத்தில் அதிமுக ஆர்ப்பாட்டம்.